எது நடக்க போகுது அப்படின்றது ஐயா கைது ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாப்புல இதுக்கான அறிக்கை கொடுக்குறாரா, இல்லை நல்லா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரா அப்படின்றது இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அப்பயே அவர் ஜாலியாக போய் இந்தியா கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஐயா உள்ள தள்ளுறதுலேயே அவர் கவலை இருக்க போகுது. எனக்கு இருக்க கவலை கூட எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஐயா என்ன சொல்கிறது, இது நம்ம ஐயா பொன்முடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாலேஜபிளான பர்சன்ட்டு. ஆனால் கோபத்தில் ஏதாவது சில டைம் அப்படி பேசிடுவார். ஆனால் அவர் எதுக்கு திமுகவை செலக்ட் பண்ணாருன்னு தெரில. அதுக்கு இருந்தாப்புல இப்போ கடைசியில் இந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக ஐயா பொன்முடியும் இப்போ உடனே வந்துட்டு உள்ளே போகிறாப்புல. அவருக்கு எந்த மாதிரி தண்டனை, எத்தனை வருஷம் தண்டனை, ஆனால் கண்டிப்பாக 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அவரோட பதவி இதெல்லாம் உடனே வாங்கிடுவாங்க.